بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளை சிறந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக பிரசங்கத்தை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிகமாகவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய கருணையையும் நிறைத்து வைத்திருக்கின்ற ஒரு மாதம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வருடத்துக்கு ஒரு விடுத்தம் ரமலான் மாதம் வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் மனிதர்களின் மீது கொண்ட மிகப்பெரிய பாசமாக இருக்கிறது. மனிதர்களை சுத்தப்படுத்தி மனிதர்களை நரகத்தை விட்டும் தூரப்படுத்தி சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடுதான் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு பாசப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த வருட ரமலான் மாதத்திலும் என்னையும் உங்களையும் வாழச் செய்து என்னையும் உங்களையும் மனிதர்களில் புனிதர்களாக மாற்றி சுவனத்துக்கு நெருக்கமான மனிதர்களாக மாற்றுவதற்கு அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். ஆனால் மனிதனுடைய நிலை என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சரியாக புரியாததன் காரணமாக அல்லாஹ்வுடைய பாசத்தை சரியாக புரியாததன் காரணமாக அல்லாஹ்வுடைய அந்த பாசத்தை உதறி தள்ளிவிட்டு மனிதனுடைய வழியிலே போய்விடுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாசத்தை சரியாக புரிந்து கொண்ட ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய கருணையை ரஹ்மத்தை சரியாக புரிந்து கொண்ட ஒரு மனிதன் அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய தயாராக மாட்டான், அந்த அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்ய தயாராக மாட்டான். அந்த அளவுக்கு கருணை மிக்கவனாக பாசம் மிக்கவனாகத்தான் அந்த அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தாராளமாகவே இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, சூரத்துல் அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தின் 156வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது கால அஸாபி உஸீபு பிஹி மன் அஷா, என்னுடைய தண்டனை என்பது என்னுடைய வேதனை என்பது நான் நாடியவர்களுக்கு போய் சேரும். வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, ஆனாலும் என்னுடைய ரஹ்மத் என்பது என்னுடைய பாசம் என்பது எல்லாவற்றையும் நிகழ்த்ததாக
இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை விசாலமானதா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து விசாலமானதா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனையையும் மிஞ்சக்கூடியதுதான் எது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்பது. அதனால நான் பார்க்க முடியும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தகுதியான பல பேரை அல்லாஹ் மன்னிப்பு செய்து சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற்றுகிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்பது விசாலமானதாக இருக்கிறது. யாருக்கு அந்த ரஹ்மத்து கிடைக்கும் தெரியுமா? ஃபஸஅத்துபுஹா லில்லதீன யத்தகூன். அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடப்பார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை கடமையாக்கி விடுவான், அந்த அருளை அல்லாஹ் எழுதி விடுவான் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பண்பு என்ன? வயூத்துன ஸகாத்த, அவர்கள் ஸகாத்தை நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுமினூன், அவர்கள் எங்களுடைய அச்சாட்சிகளை நம்புவார்கள் என்று அல்லாஹ் அந்த மூமின்களுக்குரிய இறையச்சமுள்ள மனிதர்களுக்குரிய பண்பை சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அப்படியே நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லம்மா கதல் ஹல்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்க வேண்டிய படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடிந்த பிறகு கதப இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹ் அரிசுக்கு மேல் இருந்து கொண்டு தன்னுடைய இடத்திலிருந்து எழுதிய அம்சம் என்ன தெரியுமா? இன்ன ரஹ்மதி வஸிஅத் கதபி, என்னுடைய ரஹ்மத் என்பது, என்னுடைய பாசம் என்பது என்னுடைய கோபத்தை மிகைத்தது, என்னுடைய தண்டனையை மிகைத்தது என்று அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? இந்த உலகத்தை படைத்து எல்லா படைப்பினங்களையும் படைத்தவுடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய அரிசுக்கு மேல் இருந்து கொண்டு அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை செய்து விட்டான். என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ்வுடைய கோபத்தை விட, அல்லாஹ்வுடைய தண்டனையை விட அல்லாஹ்வுடைய இரக்கம் விசாலமானது. அன்பார்ந்தவர்களே, அதற்கு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? ஒரு மனிதன் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய அநியாயம் என்ன? இணை வைப்பு என்பது, ஷிர்க் செய்வது என்பது. உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குபவர்களை விட அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் கோபப்படுபவனாக இருந்தால், அல்லாஹ் உடனடியாக தண்டனை இறக்குபவனாக இருந்தால் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வாழ இடம் கிடைக்காது. ஏன்? அன்பாண்டவர்களே, முஸ்லிம்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் அதிகமா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்கள் அதிகமா? எங்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வேலைகளை செய்வது அதிகமா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது அதிகமா? அல்லாஹ் கோபப்படுபவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தண்டனை விசாலமானதாக இருந்தால் எப்போ இந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்கும். கெட்டவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனையை இறக்கி இருப்பான். அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாசம் என்ன நடக்கிறது? மனிதர்களை விட்டு வைத்திருக்கின்றான், திரும்புவதற்கான அவகாசத்தை கொடுக்கிறான். அன்பாண்டவர்களே, அப்படியானால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், திடீரென்று ஒரு சுனாமி வருகிறது, திடீரென்று ஒரு பூமி அதிர்ச்சி வருகிறது, திடீரென்று அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி விடுகிறது, இதற்கு என்ன அர்த்தம் என்று விளங்கலாம். அன்பாண்டவர்களே, ஒரு வகையில் என்னுடைய பார்வையில், உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் சுனாமிகளும் பூமி அதிர்ச்சிகளும் தண்டனைகளாக இருக்கலாம். ஆனால் அதிலே அழிந்து போபவர்கள் 1000 பேர் என்று சொன்னால், அதிலே அழிந்து போபவர்கள் 10,000 பேர் என்று சொன்னால், உலகத்திலே வாழ்பவர்கள் 1,00,000 கோடியாக இருக்கிறார்கள். அந்த 10,000 பேருக்கு ஒரு பாடத்தை நடத்தி படைத்தவன் அல்லாஹ் உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டி, ஒரு வகையில் அது கூட நிஅமத்து தான் சகோதரர்களே. பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை பார்க்கிற பொழுது எங்களுக்கு திருத்தம் வருமா வராதா? எங்களுடைய வாழ்க்கையில் எனக்கும் இப்படிப்பட்ட அழிவுகள் வரலாம், எனவே நான் அல்லாஹ்வுக்கு நெருங்கிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வருமா வராதா? எனவே அன்பாண்டவர்களே, திடீரென்று அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒரு அழிவை கொடுக்கிறான் என்று சொன்னால், மரணித்தவர்களுடைய கதை முடிந்து விட்டது. அது எப்படியும் மரணம் வரலாம். அவர்களிலிருந்து பாடம் பெற வேண்டியவர்கள் யார்? உலகத்தில் வாழக்கூடியவர்கள். எனவே மனிதனிடத்தில் இன்னும் ஒரு அச்சத்தை கொண்டு வர வேண்டும், மனிதனை இன்னும் திருத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி சில ஏற்பாடுகளை செய்து விடுகிறான் என்பதை கூட அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக, அல்லாஹ்வுடைய பாசத்தின் வெளிப்பாடாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு உதாரணம் சொன்னார்கள். பாருங்கள், ஒரு யுத்த களத்திலே ஒரு தாய் என்ன செய்கிறாள்? தன்னுடைய குழந்தையை இழந்து விடுகிறாள். யுத்த களத்தில் குழந்தை தவறி போய்விடுகிறது.
கிடைக்கிறது. திடீரென்று அந்த குழந்தை அந்த தாயுடைய கையிலே கிடைக்கிறது. நபிகளார் கேட்கிறார்கள், அத்தரவுன ஹாதிஹில் மர்அத தாரிஅத்தன் வலதஹா ஃபின்னார். தவறிப்போய் இருந்த குழந்தை கையிலே கிடைத்தவுடனே அந்த பிள்ளையை நெருப்பில் போட சொன்னால் அந்த தாயார் போடுவாளா என்று கேட்டவுடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருபோதும் அந்த பெண்மணி அதற்கு துணிய மாட்டாள், தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் போட விரும்ப மாட்டாள் என்று சொன்னவுடனே நபிகளார் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. அல்லாஹ் மனிதர்களோடு எந்த அளவு இரக்கமுள்ளவன் தெரியுமா? இந்த தாய் தன்னுடைய பிள்ளையோடு வைத்திருக்கிற இரக்கத்தை விட பன்மடங்கு இரக்கமுள்ளவன் யார்? அல்லாஹ் மனிதர்களோடு பாசம் காட்டுகின்றான், மனிதர்களோடு கருணை மிக்கவனாக இருக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய பாசத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? உலகத்தில் பிறந்த மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் யார்? அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் யார்? நபிமார்கள். அப்படித்தானே? அந்த நபிமார்கள் என்பவர்கள் தான் மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். அந்த நபிமார்களை தேர்வு செய்து இந்த உலகத்தில் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தானா? அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தானா? இல்லை சகோதரர்களே. இந்த உலகத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டவர்கள் என்றால் அந்த நபிமார்கள் தான். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? மனிதர்களோடு இருக்கின்ற பாசத்தின் காரணமாக தனக்கு விருப்பமான மனிதர்களை பிறக்கி எடுத்து அவர்களின் உலகத்தில் கடுமையாக கஷ்டப்பட செய்கிறான். எதற்காக தெரியுமா? 10 பேரை திருத்தி விட வேண்டும், 5 பேரை திருத்தி விட வேண்டும். நரகத்தின் வாசலில் இருக்கிற மனிதர்களை நரகத்தை விட்டும் தூரப்படுத்தி சூனத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களை கஷ்டப்பட செய்து, நபிமார்களை அடிவாங்க செய்து, நபிமார்களை ஊரை விட்டு விரட்ட செய்து, நபிமார்களை கொலை செய்கிற அளவுக்கு கூட ஆக்கி கொலை செய்யப்பட்ட நிலையில் அல்லாஹ் விரும்பியது என்ன தெரியுமா? எனக்கு விருப்பமான மனிதர் கொலை செய்யப்பட்டால் பரவாயில்லை, 2 மனிதன் சுவனத்துக்குரியவனாக மாறுகிறானா? இதுதான் படைத்தவன் அல்லாஹ்வுடைய நேசம், இதுதான் படைத்தவன் அல்லாஹ்வுடைய பாசம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் உலகத்திலே பாருங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா? உலகத்துக்கு விருப்பமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான முஸ்லிம்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களா? இல்லை. அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அப்படி இருந்தும் உலகத்தில் வேகமாக இஸ்லாம் பரவுகிறது என்றால் அது விரோதிகளுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, அது விரோதிகளுடைய உள்ளத்தில் இஸ்லாமிய உணர்வை கொண்டு வருகிறது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம், பாசம், கருணை என்ன தெரியுமா? எப்படியாவது மனிதர்களை சூரத்தின் பக்கம் விட்டு செல்ல வேண்டும். அதற்கு காலத்துக்கு கால நபிமார்களை அனுப்பி, நபிமார்களுடைய வருகை முடிந்த பிறகு சமூகத்தில் இருக்கிற நல்ல மனிதர்களுடைய கையில் அந்த பொறுப்பை கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்துகின்றான், அவர்களை அடிவாங்க செய்கிறான், அவர்களை ஏற்றி வாங்க செய்கின்றான், அவர்களை ஊரை விட்டு ஒதுக்க செய்கின்றான். எதற்காக தெரியுமா? 2 பேருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், 2 பேர் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக. அன்பாண்டவர்களே, அந்த அளவு இரக்கம் உள்ளவன் தான் எங்களை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கட்டத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள். இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா. அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத்துகள் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த ரஹ்மத் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாசத்தையும் இரக்கத்தையும் என்ன செய்கிறான்? 100 பகுதியாக பிரிக்கிறான். பிரித்து ஒரு பகுதியை தான் என்ன செய்கிறான்? அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறான். நபிகளார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த ஒரு பாசத்தின் விளைவுதான் மனிதன் மனிதனுக்கு இரக்கம் காட்டுகிறான், மிருகங்கள் மிருகத்துக்கு இரக்கம் காட்டுகின்றன, ஜின்கள் ஜின்களுக்கு இரக்கம் காட்டுகின்றன. வாய் பேச முடியாத ஜீவன்கள் எல்லாம் தன்னுடைய உறவுகளுக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் தன்னுடைய குஞ்சுகளுக்கும் இரக்கம் காட்டுகிறது என்று சொன்னால் அது அந்த ஒரு ரஹ்மத்துடைய விளைவுதான் என்று சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹ் 99 மடங்கு இரக்கத்தையும் பாசத்தையும் தன்னருகே வைத்துக் கொண்டிருக்கிறான். அன்பாண்டவர்களே, இரக்கம் என்பது சில நேரம் உங்களுடைய பாசையில வித்தியாசமா இருக்கலாம். நம்முடைய பாசையில இரக்கம் என்பது பாசத்துடைய அர்த்தம், அதனால நிறைய இரக்கம் தான் வரும். நீங்க பாசம் விளங்கிக்கங்க. அந்த 99 பாசத்தை அல்லாஹ் அப்படியே பிற்படுத்தி வைத்திருக்கிறான். யாருக்காக தெரியுமா? மறுமை நாளையில் தன்னை விரும்பிய மனிதர்களுக்கு, தனக்கு நெருக்கமான மனிதர்களாக வருவார்கள் அல்லவா, அந்த அடியார்களுக்கு இரக்கம் செய்வதற்காக, அந்த அடியார்களுக்கு பாசம் காட்டுவதற்காக அல்லாஹ் 99 மடங்கு ரஹ்மத்தையும் பாசத்தையும் கருணையையும் மறுமைக்காக வைத்திருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்க முடிகிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பாருங்கள் சகோதரர்களே. பொதுவாக வணக்க வழிபாடுகள் செய்வது அல்லாஹ்வுக்காகத்தானே. நீங்கள் உலகத்தில் எந்த மதத்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் கடவுளுக்காக தன்னை என்ன செய்வார்கள்? கஷ்டப்படுத்திக் கொள்வார்கள். கடவுளுக்காக தன்னை மாய்த்துக் கொள்வார்கள். கடவுளுக்காக பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் படுவார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வகையில கடவுளுக்காக கஷ்டப்படுவது என்ற அம்சம் கிடையாது. கடவுளுக்காக கஷ்டப்படுவது என்ற அம்சம் கிடையாது. மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக இஸ்லாம் ஒரு சில வணக்கங்களையும் ஒரு சில கடமைகளையும் வைத்திருக்கிறது. தொழுகை அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறோம். ஆனால் இந்த தொழுகை மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. நோன்பு அல்லாஹ்வுக்காகத்தான் பிடிக்கிறோம். ஆனால் அந்த நோன்பின் மூலம் மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் வருகிறது. ஜகாத் அல்லாஹ்வுக்காகத்தான் பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ஜகாத் என்பது அற்புதமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த வணக்க வழிபாடுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற மாற்றம் தனி ஒரு தலைப்பு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு செய்கிற அந்த வணக்கமாக இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? உன்னால் முடியுமான அளவுக்கு தான் நீ செய்ய வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒரு மனிதனுடைய சக்தியை மீறி அல்லாஹ் கட்டாயப்படுத்துவதில்லை. உங்களால் நின்று தொழ முடியாதா? உங்களால் நின்று தொழ முடியாதா? இஸ்லாம் சொல்லிவிட்டது நின்று தொழக்கூடாது என்று சொல்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். உன்னால் நின்று தொழ முடியாதா? சில மனிதர்கள் இருப்பார்கள், இல்லங்க நான் என்ன பண்ணினாலும் நின்றுதான் தொழுவேன். இஸ்லாம் சொல்கிறது உன்னால் முடியாவிட்டால் அமர்ந்து தொழு என்று சொல்கிறது. அமர்ந்து தொழ முடியாதா? இடுப்பிலே வலி இருக்கிறதா? முதுகிலே வருத்தமாக இருக்கிறதா? சாய்ந்து கொண்டு தொழு என்று சொல்கிறது இஸ்லாம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான வணக்கம் தொழுகை. ஆனாலும் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? மனிதனுடைய நலவைத்தான் பார்க்கிறான். நீங்கள் ஊரில் இருக்கும் பொழுது 4 ரக்காத்து தொழ வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்கிறது பயணம் போனால் நீ 2 ரக்காத்து தான் தொழ வேண்டும் என்று சொல்கிறது. ஏன்? பயணம் மனிதனுக்கு கஷ்டம் இல்லையா? பயணம் என்பது மனிதனுக்கு உடலுக்கு பாரம் இல்லையா? அதனால இஸ்லாம் சொல்கிறது நீ 2 ரக்காத்து தொழுதால் போதும். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, படைத்தவன் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்கு லுகருக்கு நேரம், அசருக்கு நேரம், மக்ரிபுக்கு நேரம், இஷாவுக்கு நேரம் வைத்தான். ஆனாலும் மனிதனுக்கு பயண களைப்பா, பயண கஷ்டமா? நீ அல்லாஹ்வை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன்னுடைய வசதிக்கு ஏற்ப லுகரோடு அசரை சேர்த்துக்கொள், மக்ரிபை இஷாவோடு சேர்த்துக்கொள். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, கவலை என்ன தெரியுமா? கவலை என்ன தெரியுமா? படைத்தவன் அல்லாஹ் இறக்கப்பட்டு பாசப்பட்டு மனிதனுக்கு இப்படியெல்லாம் சுருட்டி கொடுக்கிறான். மனிதனுக்கு இப்படியெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். மனிதன் என்ன தெரியுமா செய்கிறான்? அல்லாஹ்வுடைய பாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய வழியிலே போக முற்படுகிறான். அன்பாண்டவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய இந்த பாசப்பகுதியை புரிந்து கொண்டு வருபவன் தொழுகையிலே பொறுப்போக்கு செய்வானா? பயணம் போனாலும் தொழுகை பொறுப்போக்கு செய்வானா? எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது சகோதரர்களே, முன்பின் சுன்னத்துக்கள் தொழுதால் 12 ரக்காத்துக்களை ஒரு நாளைக்கு தொழுதால் அவனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறது. எவ்வளவு பெருமதியான முன்பின் சுன்னத்து! ஆனாலும் நீங்கள் பயணியாக இருந்தால் உங்களுக்கு முன்பின் சுன்னத்து அவசியம் இல்லை என்று சொல்கிறது இஸ்லாம். இல்லையா? என்ன இரக்கம் சகோதரர்களே! அல்லாஹ்வுடைய பாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? படைத்தவன் அல்லாஹ்வை வணங்குவதற்காக தண்ணீரை பயன்படுத்தி வுது செய்ய வேண்டும் என்பது ஒரு கடமை. அப்படித்தானே? வுது செய்ய வேண்டும் என்பது ஒரு கடமை. ஆனாலும் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? உன்னால் தண்ணீரை பாவிக்க முடியாதா? உன்னால் தண்ணீரை பயன்படுத்த முடியாதா? தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டதா? குடிப்பதற்கு இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீரை செலவழித்து வுது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மண்ணிலே தட்டிவிட்டு தொழுகை என்று சொல்கிறது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய பாசம் இல்லையா இது? மனித சமூகத்துக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள் இல்லையா இது? அன்பாண்டவர்களே, நபி தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை புகழுவார்கள். அபூபக்கருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அதனாலதான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த தயமும் என்ற வாக்கியத்தை தந்தான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கு தண்ணி வசதி கூட இருக்கலாம், அதனால தயமுடைய பொறுமதி விளங்குதில்லை. நபி தோழர்களுக்கும் இன்றைக்கும் வறட்சி பிரதேசங்களில் வாழுகின்ற இஸ்லாமிய உறவுகளிடத்தில் போய் கேளுங்கள், தயமுமின் பொறுமதியை விளங்கலாம். முடியாது என்று சொன்னா என்னங்க நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? என்ன கஷ்டப்பட்டாலும் கிணறுக்கு மேல் கிணறு தோண்டி குழாய் அடித்து தண்ணீர் போட வேண்டுமா இல்லையா? படைத்தவன் அல்ல அப்படி தண்ணி இல்லையாப்பா, நீ போய் மண்ணை தடிந்து தொழுவிட்டு போயிரு. இது படைத்தவன் ரப்புடைய பாசம் சகோதரர்களே. ஆனா மனிதன் நிலைமை என்ன தெரியுமா? இந்த கருணை பாசத்தை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவனாக இருக்கிறான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பொதுவாக ஒரு
ஒரு வேலையை செய்தால்தான் செய்தவன் என்று சொல்லுவோம், அப்படித்தானே? பொதுவாக நமக்கு உங்களுக்கு ஒரு வேலையோடு பொறுப்பு தந்தம், அந்த வேலையை நீங்கள் செய்து முடித்தால்தான் நம்ம கூலி தருவோம், அப்படித்தானே? என்ன வேலையாகட்டும் செய்து முடிக்கணும், பரிபூர்ணமாக முடித்தால்தான் கூலியை தருவோம். படைத்தவன் அல்லாஹ்வுடைய பாசம் எந்த அளவுக்கு தெரியுமா? மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கிறான், ஆனால் செய்யவில்லை. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான் மலக்குமார்களுக்கு? அவன் நல்லதை செய்யணும்னு நினைச்சிட்டானப்பா, செய்த கூலியை கொடுத்து விடு, செய்த கூலியை கொடுத்து விடு. அன்பாண்டவர்களே, அதை செய்து விட்டால் ஒன்றுக்கு 10 நன்மையை கொடு என்று அல்லாஹ் சொல்லி விடுகிறானாம். அதே நேரம் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், ஒரு கெட்டதை செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறான். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் போடுகிற கட்டளை என்ன தெரியுமா? அவனுக்கு நீ பாவம் எழுதக்கூடாது, அவனுக்கு நீ பாவம் எழுதக்கூடாது. அவன் அந்த பாவத்தை செய்து விட்டால் செய்ததற்காக ஒரு பாவத்தை எழுது என்று சொல்லுகின்றானாம். அல்லாஹ் அக்பர். இந்த இரக்கத்தை பாசத்தை புரிஞ்சு கொண்ட ஒரு மனிதன் வேண்டுமென்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்வானா? நான் கேட்கிறேன், வேண்டுமென்று அல்லாஹ்வுக்கு தவறு செய்வானா? ஆனா மனிதன் நிலைமை என்ன? படைத்தவன் அல்லாஹ் பாசத்தை காட்டி காட்டி நீ பாவம் செய்ய நினைத்தாலும் நான் பாவம் எழுத மாட்டேன் மனிதா, நீ செய்தால் ஒரு பாவத்தை எழுதுகிறேன் என்று அவகாசம் தருகிறான், பாவத்தை விட்டு ஒதுங்கி செல்வதற்கு சந்தர்ப்பம் தருகிறான். ஆனா மனிதன் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாததனால பாவத்தை தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறான், பாவத்தை தான் அதிகமாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறான், பாவம் செய்வதைத்தான் அதிகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், அன்பாண்டவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மனித சமூகத்துக்கு செய்த அந்த கருணை, அந்த ரஹ்மத்து, அந்த பாசத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், நம்ம எல்லாரும் தொழுகைக்கு வருகிறோம். கிழமையில ஒரு தடவை தான் இந்த ஜும்மா நடக்குது. இந்த ஜும்மா ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம எத்தனை பேர் இருந்தோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஜும்மா இமாம் ஹுத்பா இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்தோம் பாருங்க. கிழமைக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஜும்மா, அப்படித்தானே? ஆனா நம்மளோட ஆபீஸ் வேலைன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆபீஸ்ல வேலைன்னு சொன்னா நேரத்துக்கு ரெட் மார்க் படம் முந்தி போறோமா இல்லையா? கிழமையில ஒரு நாள் அப்பா, இதுக்கெல்லாம் எந்த அளவு சிறப்பை தருகிறான் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை தினத்திலே வீட்டிலே வுது செய்கின்றான், ஃபஹ்ஸன வுதுவஹு, அழகான முறை வுதுவை செய்கின்றான், சும்மா அத்தல் ஜும்ஆத, அவன் பிறகு ஜும்மாவுக்கு வருகின்றான். எப்படிப்பட்ட நேரத்தில் வருகிறான் தெரியுமா? நேர காலத்தோடு வருகிறான், 2 பேருக்கிடையில் பிரிக்காமல் வந்து அமருகிறான். அன்பாண்டவர்களே, எத்தனை பேர் முதுகை கடந்து வந்து இடைவெளியில் அமர்ந்தோம். நம்ம எத்தனை பேரு, பல பேர் வந்து அமர்ந்த பிறகு அப்படியே பல பேருடைய முதுகை தாண்டி 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 வந்து நம்ம உட்கார்ந்தோம். சிந்தித்து பாருங்கள். நபிகளார் சொல்றாங்க, நேர காலத்தோடு வருகின்றான், 2 பேருக்கிடையில் பிரிக்காமல் வந்து அமருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இஸ்லாம் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? 10 நாளுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறாராம். அல்லாஹு அக்பர். 10 நாளுடைய. அன்பாண்டவர்களே, கிழமையில 7 நாள் தான் வரப்போகுது, கிழமையில 7 நாள் தான் வரப்போகிறது. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கின்றான்? 7 நாளை விட அதிகமாக 3 நாளுடைய பாவங்களை மன்னித்து எக்ஸ்ட்ரா வைக்கின்றான். படைத்தரப்புடைய இரக்கத்தை பாருங்கள், பாசத்தை பாருங்கள். ஆனா மனிதன் நிலைமை என்ன தெரியுமா? ஜும்மா ஆரம்பிச்சு பெரும்பாலும் முடிகிற கட்டத்தில் அதிகமானவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. கிழமைக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஜும்மா. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு அதானுடைய நேரத்துக்கு ஒரு கஷ்டமாக இருக்குமா? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய நாளின் சிறப்பு எந்த அளவுக்கு தெரியுமா? ஆரம்ப நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, 2வது நேரத்தில் வரக்கூடியவருக்கு மாடு, 3வது நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஆடு, 4வது நேரத்தில் வரக்கூடியவருக்கு கோழி, 5வது நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு முட்டையை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்த நன்மை கிடைக்குமாம். சொல்லிவிட்டு நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், பல ஹதீஸ்களிலே சொன்னார்கள், ஒவ்வொரு வாயிலிலும் மலக்குமார்கள் ஏடுகளோடு வீற்றிருப்பார்களாம், ஏடுகளோடு வீற்றிருப்பார்களாம். எதற்கு தெரியுமா? ஜும்மாவுக்கு வருபவர்களுடைய பெயரை பதிவதற்காக. இமாம் மிம்பருக்கு ஏறி ஹுத்பா செய்ய ஆரம்பித்து விட்டால், இமாம் மிம்பருக்கு ஏறி 5 நிமிஷம் உட்கார்ந்து இருப்பார் வாங்க முடியும் வரையில. அந்த நேரத்தில் கிடையாது, இமாம் மிம்பருக்கு ஏறி ஹுத்பா செய்ய ஆரம்பித்து விட்டால், இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் மலக்குமார்கள் ஏடுகளை மூடிவிட்டு அவர்களும் உரையை கேட்க வந்து அமர்ந்து விடுவார்களாம். அன்பாண்டவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைய ஜும்மா
எத்தனை பேருடைய பெயர் மலக்குமார்களுடைய பட்டியலில் இருக்காது? எத்தனை பேருடைய பெயர் அந்த மலக்குமார்களுடைய லிஸ்டிலே இருக்காது? ஜும்மாவுக்கு வந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சென்றால் அல்லாஹ் முதலாவது பார்க்க போவது ஏய், என்னுடைய அடியார்கள் ஜும்மாவுக்கு வந்தார்களா என்ற அந்த பட்டியலை அல்லவா எடுத்து பார்க்க போகிறான். என்னுடைய பெயரை வாசித்து விட்டு உங்களுடைய பெயரை வாசித்து விட்டு படைத்தவன் அல்லாஹ் சந்தோஷப்பட போகிறான் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை? ஜும்மாட நன்மை கிடைச்சிடும். ஜும்மா கடைசி ரக்காத்திலே நீங்கள் வந்து சேர்ந்து கொண்டாலும் கடமை முடிந்துவிடும். இந்த உயர்ந்த பாக்கியம் கிடைக்குமா? 10 நாளுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாசத்தை நானும் நீங்களும் புரியவில்லை. அதனால்தான் இந்த அளவு பொதுவாக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நெருங்குவதில்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்வதில்லை. இந்த அளவுக்கு பொதுவாக்கு செய்து கொண்டிருப்பதற்கு காரணமே அல்லாஹ்வுடைய பாசத்தை நானும் நீங்களும் சரியாக புரியவில்லை. அன்பாண்டவர்களே, அடுத்த கட்டம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாசம் எந்த அளவுக்கு விசாலமானது என்று பாருங்கள். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், நரகத்துக்கு தகுதியான மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து சுவனத்துக்கு போடுகிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய பாசம் என்பது. தண்டனையை மிகைத்த அல்லாஹ்வுடைய பாசம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன ரஜுலன் கான ஃபீமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் மரண தருவாயில இருக்கும் பொழுது, சக்கராத்துடைய நிலையில இருக்கும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? தன்னுடைய குடும்ப உறவுகளை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொல்லுகின்றார், நான் உலகத்தில் வாழும் பொழுது எந்த நல்ல காரியத்தையும் செய்யல என்று உங்களுக்கு தெரியும். எனவே நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நெருப்பிலே போட்டு பொசுக்க வேண்டும், என்னை நீங்கள் பத்த வைக்க வேண்டும். என்னுடைய சாம்பல் இருக்குது அல்லவா, எல்லாம் பத்தி முடிந்த போல வரக்கூடிய சாம்பல் தானே, அதை எடுத்து நீங்கள் அரைவாசியை கடல் தண்ணீரிலே கலக்க வேண்டும், அரைவாசியை காற்றிலே பறக்க விட வேண்டும். இப்படி ஒரு வசியத்தை பண்ணிட்டு மௌத்தா போயிடுறாரு. அவங்களோட புள்ள குட்டிகளும் அதே வேலையை செய்யறாங்க. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை காட்டுவதற்காக நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் உடனே என்ன செய்கிறான்? கடலுக்கு கட்டளை போடுகிறான், அந்த துகள்களை எல்லாம் சேர்க்கின்றான். காற்றுக்கு கட்டளையை போடுகிறான், அந்த துகள்களை எல்லாம் சேர்த்து மனிதா எழும்பினில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு உயிர் கொடுக்கிறது பெரிய வேலையா? எழுப்பி அல்லாஹ் கேட்டானா, மனிதா நீ மரணிக்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு வசியத்தை செய்தாய்? நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி ஒரு கட்டளையை போட்டாய்? அந்த மனிதன் சொல்கிறார், ஹஷியத்துக்க யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவங்களுக்காக நீ என்னை தண்டிச்சிடுவாயோ என்ற பயன்தான் காரணம் யா அல்லாஹ். அதனால நான் உன்னை விட்டு தப்பிப்பதற்காக, உன்னுடைய தண்டனையை விட்டு தப்பிப்பதற்காக இப்படி ஒரு வேலை செய்தேன் என்று சொல்கிற பொழுது படைத்தவன் அல்லாஹ்வுடைய இரக்கம் என்ன தெரியுமா? படைத்தவன் அல்லாஹ்வுடைய பாசம் என்ன தெரியுமா? எனக்கு நீ பயந்தாயா? உன்னை நான் மன்னித்து விட்டேன், சுவனம் போய் என்று அனுப்பி விடுவானாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நம்ம என்ன செய்கிறோம்? படைத்தவன் அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து கொண்டோமா? இன்னொரு மனிதனை பாருங்கள், அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது, அவர் மரணித்த பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மலக்குமார்களை விட்டு விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? நீ அல்லாஹ்வுக்காக ஏதாவது நல்லமாய் செய்திருக்கிறாயா மனிதா? அந்த மனிதன் சொல்கிறான், நான் அல்லாஹ்வுக்காக எதையுமே செய்ததில்லை. மலக்குமார்கள் சொல்கிறார், கொஞ்சம் சிந்தித்துப்பார், கொஞ்சம் சிந்தித்துப்பார். அவர் யோசித்து பார்த்து விட்டு கடைசியாக சொல்கிறார், நான் செய்த ஒரே ஒரு நல்ல மனிதருக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்திருந்தான், நான் ஒரு செல்வந்தனாக இருந்தேன். அந்த கட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கு கடன் கேட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துக் கொண்டிருந்தேன். திருப்பி எடுக்கிற நேரம் என்ன தெரியுமா செய்வேன்? என்னுடைய வேலையாட்களுக்கு நான் கட்டளை பணித்திருந்தேன், கடனை திருப்பி தரக்கூடிய மனிதனுடைய நேரம் வந்துவிட்டால் அவனை பார், வசதி உள்ளவனாக இருந்தால் அவனுடைய கடனை கொஞ்சம் குறைத்துக் கொடு, 10,000 தர வேண்டுமா, 5,000 தந்தால் போதும் என்று சொல்லு. கடனை திருப்பி தர முடியாத கஷ்டவாளியாக இருக்கிறானா, அவனுடைய கடனை தள்ளுபடி செய்துவிடு, திருப்பி எடுக்காது. இப்படி ஒரு வேலையை செய்தவனாக இருந்தேன் என்று அந்த மலக்கு சொல்கிற பொழுது நபிகளால் சொன்னார்கள், அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? மனிதா, மனிதா, நீ மனிதனுக்கே இரக்கம் காட்டினாய் என்று சொன்னால், மனிதனுடைய குற்றங்களையே மன்னித்தாய் என்று சொன்னால், உனக்கு தரவிருக்கிற கடனையே நீ விட்டு விட்டாய் என்று சொன்னால், உன்னையிட இரக்கம் உள்ளவன் அல்லவா நான்? உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி விடுவானாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். படைத்தவன் அல்லாஹ்வுடைய பாசம் எந்த அளவுக்கு விசாலமானது. ஆனால் எங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் அழைக்கிற அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களை நெருங்கி வர சொல்கிற இடம் என்ன தெரியுமா? பாவம் செய்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை
விட்டு நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே பாவம் இழைத்து தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகி விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூர போய் விடாதீர்கள். மனுஷனுக்கு வரக்கூடிய சிந்தனை என்ன? மனுஷன் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? நம்ம தவறு செஞ்சிட்டோம், நம்மள கெட்டவனா தான் அல்லாஹ் படைச்சிட்டான், அப்படியே வாழ்ந்துட்டு போய் இருக்கிறாங்களா இல்லையா? பல பேருடைய வாயினால வரக்கூடிய வார்த்தை, நம்ம ஏதோ நம்ம இப்படித்தான் இருப்போம் போல விளங்குது, கடவுள் இப்படிதான் படைச்சிருப்பார் போல விளங்குதுன்னு செய்ய வேண்டிய தவறெல்லாம் செஞ்சுட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், மனிதா நீ பாவம் செய்து விட்டாய் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு விலகி போய் விடாதே. நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். நீங்கள் எந்த பெரிய பாவம் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான் 100 கொலை செய்த மனிதர். 100 கொலை செய்த மனிதர் 99 கொலையை செய்கின்றார். ஒரு ஒரு அறிஞரிடத்திலே போய், ஆலிம் என்று அடையாளப்பட்டவரிடத்திலே போய் கேட்கிறார், 99 கொலை செய்து விட்டேன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறதா? அவர் அடிப்படையை தெரியாதவர், அல்லாஹ்வுடைய பாசத்தை புரியாதவர். என்ன சொல்கிறார்? உன்னை போன்ற பாவிக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறார். அவரையும் பூர்த்தியாக்கி 100 கொலை செய்து விடுகிறார். அன்பாண்டவர்களே, இந்த ஹதீஸுடைய ஆழமான அர்த்தத்தை விளங்காதவர்கள் இந்த ஹதீஸெல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, தூக்கி வீச வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆனால் இது அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் பாசத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக நபிகளால் சொன்ன ஹதீஸ். சகோதரர்களே, 100 கொலை செய்த மனிதன் இன்னொரு ஆலிமிடத்திலே வேதங்களை படித்த அறிஞரிடத்திலே போய் கேட்கிறான், நான் 100 கொலை செய்துவிட்டேன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறதா? நிச்சயமாக உனக்கு மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் அவர் காட்டி கொடுப்பது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் திரும்ப வேண்டுமாக இருந்தால் சில நேரங்களில் அவனுடைய சூழல் மாற வேண்டும். அப்படித்தானே? சில மனிதர்களுக்கு மனிதர்கள் திரும்ப விட மாட்டார்கள். நான் ஒரு காலத்திலே மதுபானம் குடித்திருப்பேன், ஒரு காலத்திலே விபச்சாரம் செய்திருப்பேன். நம்முடைய சமூகத்தோடு திரும்பி வரணும்னு நினைச்சா இடைக்கிடையே அந்த சமூகம் என்ன தெரியுமா செய்யுமா? இன்றைக்கு தொலை வந்திருக்கிறாரு, இன்றைக்கு நல்ல மசூரா சொல்றாரு, இவரை பத்தி எங்களுக்கு தெரியாதான்னு பழச ஞாபகப்படுத்துவாங்க. திருப்பி என்ன மனசு வரும்? இவனையும் போட்டு தள்ளணும் வருமா இல்லையா? இன்னும் கெட்டவனாக மாறுவதற்கு இந்த சமூகம் காரணமாக இருக்கும். அதனால் அந்த அறிஞர் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கிறார், நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டுமா, நீ நல்லவனாக வாழ வேண்டுமா, இந்த கெட்டவர்கள் வாழ்ற ஊரை விட்டு நீ போயிரு. ஏண்டா அவர முன்னுக்கு அந்த அறிஞர் கொடுத்த ஃபத்வாவுக்கே கோபம் வந்ததா இல்லையா? அவரை 100 பூர்த்தியாக்கினாரா இல்லையா? ஏதோ அப்படிப்பட்ட மனிதர். அவருக்கு இந்த பாவம் செய்ய மனிதர்களை பார்த்தா நீ இன்னும் கெட்டு போவாயப்பா, அதனால நீ நல்லவர்கள் வாழ ஊரை தேடி போ என்று சொல்கிறார். அன்பாண்டவர்களே, அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும், நான் நல்லவனாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு போகிறார். போகிற பொழுது என்ன நடக்கிறது? மலக்குமார்கள் வருகிறார்கள். அதாவுடைய மலக்குமார்கள் ஒரு பக்கம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ஒரு பக்கம் வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இவர் 100 கொலை செய்த மனிதர், நாங்கள் தான் உயிரை எடுக்க வேண்டும் என்று அதாவுடைய மலக்குமார்கள் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, இவர் மன்னிப்பை நோக்கி வந்தவர், இவருடைய உயிரை நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் என்று ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்கிறார்கள். சிலர் இதுக்கு சொல்ற வார்த்தை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னதாக அறிவிப்பாளர் வரிசை, சரியான அறிவிப்பாளர் வரிசையோடு, நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையோடு புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சிலருக்கு ஜோக்கா இருக்கிறான், அது தனி சகோதரர்களே. இதெல்லாம் நம்பலாமா என்று சொல்லி தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. ஆனால் நபிகளார் இதை ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாசத்தின் விசாலம் இப்படித்தான். அல்லாஹ் உடனே என்ன செய்கிறான்? அந்த 2 மலக்குமார்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு மலக்கை அனுப்புகின்றான். இவர் 100 கொலை செய்தவராக இருக்கிறார், அதே நேரம் மன்னிப்பை நோக்கி போகிறார். இவர் வந்திருக்கிற தூரத்தையும் போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? கணிப்பிட்டு பார்க்கிற பொழுது வந்த தூரம் இருக்கிறதல்லவா கெட்டவர்களுடைய ஊர், அதை விடவும் நல்லவர்களுடைய ஊர் நெருக்கமாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இதுவரைக்கும் அவர் கையேந்தி யா அல்லாஹ் நான் 100 கொலை செஞ்சிட்டேன், என்னை மன்னித்துக் கொள் என்று சொல்லவில்லை. அப்படித்தானே? மன்னிப்பை தேடி போகிறார். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? இவர் போக வேண்டிய பகுதி நல்லவர்களுக்கு கிட்டவாக இருக்கிறது, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுங்கள் என்று கட்டளை போடுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் அல்லாஹ்வுடைய இரக்கம்,
படைத்தவன் அல்லாஹ்வுடைய பாசம் அப்படித்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பாசத்தை சரியாக புரியாததன் காரணமாக மனிதன் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையில் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவன் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டால் அவனுக்கு ஒன்றுக்கு 10ஆக அல்லாஹ் என்ன செய்கிறான்? நன்மையை கொடுத்து விடுகிறான். அதே நேரம் ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்துவிட்டால் அவன் செய்த பாவத்துக்கு அது போன்ற ஒரு பாவத்தை தான் அல்லாஹ் எழுதுகிறானாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறானாம், என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்கி வருகிற பொழுது அவன் என் பக்கம் ஒரு ஜான் வந்தால் நான் அவன் பக்கம் 2 ஜான் செல்லுகின்றேன். அவன் என் பக்கம் ஒரு முழம் வந்தால் அவன் பக்கம் நான் 2 முழம் செல்லுகின்றேன். அவன் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி செல்லுகின்றேன். என் பக்கம் அவன் ஓடி வந்தால் நான் அவன் பக்கம் வேகமாக ஓடி செல்லுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வமன் லக்கியனி பிகுராபில் அர்தி ஹதீஅத்தன், யாராவது ஒரு மனிதன் இந்த பூமியின் அளவுக்கு பாவம் செய்துவிட்டு எனக்கு ஷிர்க் செய்யாமல் எனக்கு இணை வைக்காமல் லக்கியன் என்னை மன்னித்தால் அந்த பூமியை போன்றே அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானாம். நிபந்தனை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அவ்வளவுதான். என்ன பெரிய பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வானாம்? அதே அளவு மன்னிப்பை கொடுத்து இணை வைக்காத மனிதனை கண்ணியப்படுத்துவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி செல்வது அதிகமா அல்லது பாவம் செய்து அல்லாஹ்வை விட்டு தூரமாகி செல்வது அதிகமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் படைத்தவன் ரப்பு என்னோடும் உங்களோடும் அதிகமாக பாசம் கொண்டிருக்கிறான். அந்த பாசத்தை அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிமுறைகளை காட்டித் தருகிறதோ அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஹதீஸை பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ரஜுலன் கால வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலான். இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. நபிகளா சொல்றாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து அல்லாஹ் மீது சத்தியமாக நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறார். பல பேர் இப்படி ஒரு வார்த்தையை பாதிப்போமா இல்லையா? பல பேர் இப்படி ஒரு வார்த்தையை பாதிப்போமே. சில மனிதர்கள் இருக்கிற கோபத்துக்கு உண்மையெல்லாம் அல்லாஹ் எங்கப்பா மன்னிக்க போறான் அப்படின்னு கேட்டு போகக்கூடிய நிலைமை இருக்குது. நபிகளார் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதன் பாவம் செய்த தவறு செய்த ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவு கோபப்படுகிறான் தெரியுமா? மன்தல்லதி யத்தஅல்லா அலா அல்லா யக்ஃபிர லி ஃபுலான், அல்லாஹ் எந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டான் என்று இவன் சத்தியம் செய்தானோ அந்த மனிதனை அல்லாஹ் மன்னித்து விடுவானாம். எந்த மனிதன் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னானோ அவனுடைய எல்லா நல்ல மக்களையும் அல்லாஹ் வீணாக்கி விடுவானாம். அப்படியானால் ஒரு மனிதனை பார்த்து உனக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குதா என்று கேட்டால் அல்லாஹ் எந்த அளவு கோபப்படுகிறான் தெரியுமா? அல்லாஹ் எந்த அளவு கோபப்படுகிறான் தெரியுமா? அதைத்தான் நபிகளா சொல்ல வருகிறார்கள். ஏன் தெரியுமா? எப்படிப்பட்ட பாவிகளையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது மனிதனாகிய நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய ரோஷத்தை காட்டுவதற்காக உண்மையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று கேட்டா அந்த மனிதன் அல்லாஹ் மன்னிச்சு போடுவான். யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறைத்து மதிப்பிட்டு காட்டினாரோ அவர் அமலை வீணாக்கி போடுவாங்க. அந்த அளவுக்கு படைச்சவன் ரப்பு அல்லாஹ் என்ன மனிதர்கள் ஒரு பாசப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்கான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் எங்களை நாங்கள் நெருக்கிக் கொள்வதற்காக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற வழிகாட்டுதல்களை ஒரு சில அம்சங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதில் முதல் கட்டமாக இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பது, குர்ஆன் ஹதீஸை படிப்பது. அதை படிப்பதினூடாகத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளலாம். நபிகளால் சொன்னார்களா இல்லையா? யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ, யாரோடு அல்லாஹ் பாசப்படுகின்றானோ அந்த மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸை படிப்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்திருக்கிறான், இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்க போகிறது. அதே போல நாங்கள் ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோம். நபிகனா தன்னுடைய மார்க்க மஜ்லிஸில் இருக்கும் பொழுது 3 மனிதர்கள் வருகிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? நபிகளாருக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டார். இன்னொரு மனிதர் என்ன செய்கிறார்? ஒதுக்குப்புறத்திலே போய் அமர்ந்து கொண்டார். 3வது மனிதர் திரும்பி போய்விட்டார். இந்த 3 மனிதர்களை பற்றி நபிகளார் என்ன சொன்னார்கள்? நபி
நபிகளாருக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நெருங்கிக் கொண்டார், அல்லாஹ்வும் அந்த மனிதனை நெருக்கிக் கொண்டான். இரண்டாவது மனிதர் ஒதுக்குப்புறத்திலே போய் அமர்ந்து கொண்டார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதில் வெட்கப்பட்டார், அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு ரஹ்மத்து செய்ய வெட்கப்படுகிறான். மூன்றாவது மனிதர் அந்த ஈனியத்தான் அந்த மஜ்லிஸை புறக்கணித்து போய்விட்டார், அல்லாஹ்வும் அவனுக்கு ரஹ்மத்து செய்ய மறுத்து விட்டான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிற மஜ்லிஸ், குர்ஆன் ஹதீஸ் படிக்கப்படுகிற மஜ்லிஸ்களாக இருக்குமாக இருந்தால் அதிலிருந்துதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வருகிறது என்பதை குர்ஆன் ஹதீஸில் நானும் நீங்களும் புரிய முடிகிறது. அதே போன்றுதான் சகோதரர்களே, செய்யக்கூடிய அமல் இருக்குது அல்லவா, கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். கொஞ்சம்டா ஃபர்லுல சொல்லல, ஃபர்ல இருக்கிற மாதிரி தான் செய்யணும். 5 நாளாக்க முடியாது, 5 மூணாக்க முடியாது, அது தனி. சுன்னத்தான நபிலான வணக்கங்கள் இருக்கிறது பாருங்கள், அதை செய்கிற பொழுது கொஞ்சமாக இருந்தாலும் நடுநிலையாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி செய்ய வேண்டும். நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி தோழர்களை பார்த்து, நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் உங்களை சுவனத்துக்கு இட்டு செல்லும் என்று நினைக்காதீர்கள். அப்பொழுது நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கும் இதுதானா நிலை? நீங்கள் செய்கிற அமலும் உங்களை சுவனத்துக்கு இட்டு செல்லாதா? நம்ம பார்த்தோம் தானே, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக நாம் மரணித்த பிறகு என்னை பத்த வைத்து விடுங்கள் என்று சொன்ன மனிதனையே அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கத்துக்கு போட்டான் அல்லவா? எங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது? அல்லாஹ்வுக்காக எந்த நல்ல அமலையும் செய்யாமல் கடன் கொடுக்கல் வாங்கலில் முறையாக நடந்து கொண்ட மனிதனை அல்லாஹ் மன்னித்தானா இல்லையா? எனவே அன்பாண்டவர்களே, நாங்கள் நிறைய தொழுகிறோம், நிறைய நோன்பு பிடிக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்பதற்கு அடையாளமா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைகிற வழிகள். நபிகளா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்தால்தான் நானும் சுவர்க்கம் போவேன் என்று சொன்னார்கள். யார்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை போர்த்திக் கொண்டான், அதனால் நான் சுவர்க்கம் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், வலாக்கின் சத்திது வகாரிபு என்று சொன்னார்கள். ஆனாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டுமா, செய்கிற அமலை நடுநிலையாக செய்யுங்கள். எப்படி? ஒரு நாளைக்கு 100 ரக்காத்து, அடுத்த நாளைக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மாசம் 10 நோன்பு, அடுத்த மாசம் ஒன்றுமே இல்லை. இப்படி அந்த வணக்க வழிபாடுகளை வச்சு விளையாடாமல் ஒரு நாளைக்கு நம்மளால 2 ரக்காத்து தான் தொழ முடியுமா? நம்மளால சுன்னத்து 3 ரக்காத்து தான் தொழ முடியுமா? பலமையா அதை செய்ய முடியும். அதுதான் முறை. ரமலானுடைய காலத்துல ஹோ ஹோ ஹா ஹாண்டு அமல் செய்யறோம், ரமலான் முடிஞ்ச பிறகு சுபஹ் இல்லாம படுக்கிறோம், இது அல்லாஹ் விரும்புவானா? இந்த நோன்பாளி எல்லாம் நேசிப்பானாண்டா? கிடையாது. நம்ம செய்யற அமலை நோன்புல கொஞ்சம் கூட்டி செய்யலாம், நோன்பு முடிந்த பிறகு எங்களை அந்த அமலுக்கு பழக்கிக் கொள்ள வேண்டும், எங்களை அந்த நல்ல காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும். ரமலானுடைய காலத்தில் சதக்கா கொடுக்கிறோம் என்று சொன்னா ரமலான் முடிந்த பிறகு ஜக்காத்தும் இல்லாமல் வாழக்கூடாது, வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் செய்கிற அமலில் ஒரு நடுநிலை வர வேண்டும், தொடர்ச்சியாக செய்கிற ஒரு நிலை வர வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள் வசத்திது என்று சொன்னார்கள். செய்கிற அமல் எப்படி தெரியுமா செய்யணும்? சத்திது என்று சொல்றது என்ன தெரியுமா? ஒரு வில்லுல நம்ம ஒரு அம்பை வச்சு குறிப்பாக்குறோம் பாருங்க, நம்ம அந்த வேட்டையாடக்கூடிய பிராணி எந்த அளவுக்கு குறிபார்ப்போம், எந்த அளவுக்கு நேராக அந்த அம்பையின் நிலை வெப்பம், அது போன்றுதான் செய்கிற அமலை குர்ஆன் சுன்னாவுக்கு நேராக செய்ய வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படை. அதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத்து செய்வான், அல்லாஹ் யார் மீது பாசப்படுவான் என்றால், உங்களில் யாரெல்லாம் மனிதர்களின் மீது இரக்கப்படுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் மீது இரக்கப்படுகிறார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் பாசப்படுவான் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை பேரப்பிள்ளையை கொஞ்சி அந்த பிள்ளைக்கு முத்தமிடுகிறார்கள், அந்த பிள்ளைக்கு முத்தமிடுகிறார்கள். இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை முத்தமிடுவீர்களா? எனக்கு 10 பிள்ளை இருக்குது, நான் எந்த பிள்ளையை முத்தமிட்டவில்லை என்று சொல்கிற பொழுது நபிகளார் என்ன சொன்னாங்க? நபிகளார் என்ன சொன்னாங்க? அடையப்பா, மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, பாசத்தை, கருணையை நானும் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமா? மனிதர்களோடு பாசமாக நடக்க வேண்டும், மனிதர்களோடு இரக்கமாக நடக்க வேண்டும். ஏன் நான் இந்த பகுதியை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிறைவே பெற்றுக் கொள்கிற மாதம். நம்ம ரஹ்மத்தை கிடைச்சி நமக்கு பொறுமதி விளங்குதில்லை. அன்பாண்டவர்களே, இந்த உலகத்திலே இன்று வரைக்கும் அதிகமான முஸ்லிம்கள் தங்குவதற்கு வீடு இல்லாமல், அணிவதற்கு ஆடை இல்லாமல், சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல், நோன்பு திறப்பதற்கு வசதி இல்லாமல்
இருக்கின்ற பலவிதமான காட்சிகளை பார்க்கிறோம் சகோதரர்களே. அன்னை காலங்களிலே சவுதியிலே இருக்கின்ற ஒரு வானொலி நிகழ்ச்சியிலே நேரடி ஒளிபரப்பு நடக்கும் அல்லவா, டெலிபோன் கோல் கொடுத்து பேசுற நிகழ்ச்சி நடக்கும் அல்லவா, அந்த கோல் நிகழ்ச்சி, அந்த டெலிபோன் கோல் நிகழ்ச்சியிலே ஒரு அந்த பேசக்கூடிய அறிஞருக்கு ஒரு கோல் வருகிறது. எதிர் திசையிலிருந்து ஒரு பெண்மணி அந்த அழைப்பை தொடுக்கிறாள். அவள் சொல்கிற பொழுது சொல்கிறாள், நீங்கள் இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள், நாங்கள் ரமலான் மாதத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு நோன்பு திறக்குவதற்கு ஒரு தண்ணீர் சொட்டு கிடைப்பது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு ஈட்டம்பழத்தை கொண்டு நோன்பு திறப்பது என்பது எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ எங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கோ மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்று தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சிரியாவிலே தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு குடிசைகளிலும் கூடாரங்களிலும் ஒளிந்து மறைந்து வாழுகின்ற எத்தனையோ இஸ்லாமிய உறவுகள் நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்கள் அனுபவிக்கின்ற சகோதரர்களே, அந்த மனிதர்களை பற்றி கொஞ்சம் இரக்கப்படுங்கள் என்று சொல்லுகின்றோம். நேற்றைய தினம், நேற்றைக்கு முந்த நாள் தினம் பலஸ்தீனிலே கஸா பகுதியிலே இஸ்ரேலியர்கள் அடித்த அடி, இஸ்ரேலியர்கள் நடத்திய தாக்குதல், அதே இடத்தில் 50 பேர் 40 பேர் உயிர் என்ன செய்கிறார்கள், பறி கொடுக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இழந்து நோயாளிகளாக படுக்கைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். எங்கே நடக்கிறது சகோதரர்களே? இந்த ரமலான் மாதத்திலே எங்களுடைய உறவுகளுக்குத்தான் நடக்கிறது, எங்களுடைய இரத்த உறவுகளுக்குத்தான் நடக்கிறது, எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளுக்குத்தான் நடக்கிறது. எங்களுக்கு என்ன சிந்தனை இருக்கிறது? படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்து விளங்குகிறதா? அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற அருட்கொடைகள் விளங்குகிறதா? கொஞ்சம் உலகத்தை நோக்கி கண்ணை திறந்து பாருங்கள் சகோதரர்களே. இஸ்லாமிய உம்மத்து படுகிற கஷ்டம், முஸ்லிம்கள் படுகிற தண்டனை, கொடுமை. அன்பாண்டவர்களே, சிரியா, இந்த பக்கம் ஈராக்கிலே ஒரு பக்கம் சுன்னாவுடைய ஆட்சி நடக்க போகிறது என்று ஆசைப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் உயிர்கள் மடிந்து கொண்டுதான் இருக்கின்றன. பொருளாதாரத்தோடு இருந்தவர்கள் பொருளாதாரத்தை இழக்கிற நிலையிலே தான் இருக்கிறார்கள். மிஸ்ரை எடுத்துக் கொள்ளுங்கள், அங்கும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு நிம்மதி கிடையாது. இரவையிலே தூங்கும் பொழுது விடிந்தால் என்ன நடக்கும் என்ற பீதியோடும் என்ற பய உணர்வோடும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஏதோ எங்களை சோதிப்பதற்காகவோ ஒரு சமூகத்துக்கு தண்டனையை கொடுத்து எங்களை சோதிப்பதற்காக இப்படி வைத்திருக்கிறானோ என்று சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்படித்தானே? எங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தந்துவிட்டு ஒரு சாராருக்கிட்ட பறிக்க வேண்டியதெல்லாம் பறித்துக் கொண்டிருக்கிறானே, நீ எப்படித்தான் அந்த சமூகத்துக்கு உதவி செய்கிறாய்? உன்னுடைய உள்ளத்திலே அந்த சமூகத்தை பற்றி என்னதான் அக்கறை இருக்கிறது என்று சோதிப்பதற்காக வேண்டியாலும் இருக்கிறான் சகோதரர்களே. எனவே நபிகளார் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். எங்களால பொருளாதார ரீதியாக அந்த சமூகத்துக்கு உதவி செய்யலாமா? உடல் ரீதியாக போய் ஆயுதம் ஏந்தி போராடலாமா? ஒன்றுமே முடியாத நிலை சகோதரர்களே. எங்களால அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். அந்த சமூகத்தை எதிர்த்து நாசமாக்கக்கூடிய அந்த கொடுமைக்காரர்களுக்கு ஒரு இரக்கத்தை கொடுப்பதற்கும் இஸ்லாத்திலே ஒரு தெளிவை கொடுப்பதற்கும் அவர்களுடைய மனநிலை மாற்றத்துக்கும் துஆ செய்யலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமலான் மாதம் என்பது பெரும்பாலும் ரமலான் மாதம் வந்தா பிலஸ்தீனிய மக்கள் படுகிற பாட்டை பகம் வருடம் இதே அவர்களுடைய வாழ்க்கையா போயிட்டு. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு சில போட்டோக்கள், ஒரு சில படங்கள், ஒரு சில காட்சிகளை இந்த கண்ணால பார்க்க முடியல. ஒரு சில காட்சிகள் இந்த நாட்டு தாக்கி அந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுடைய போட்டோக்களை பார்க்க முடியல. ஏன்? அந்த அளவு பயங்கரமான தாக்குதல். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாதிக்கப்படுகிற இஸ்லாமிய சமூகத்துக்காக நம்ம துஆ செய்கிற மனிதர்களாக, ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற மனிதர்களாக இருப்போமானால் அதனூடாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிறைய நிறைய என்ன செய்து கொள்ளலாம், அடைந்து கொள்ளலாம். எனவே வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய பாசத்தை, அல்லாஹ்வுடைய கருணையை சரியாக புரிந்து கொண்டு அந்த ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்கான, அல்லாஹ்வுடைய பாசத்தை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற நல்ல மனிதர்களாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.